ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆனியன் இருந்தால் போதும், சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சமோசாவோட மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா ஈவனாக வரும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஒரே ஈவனாக உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 4 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுமே நான் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நாம் தோசைக்கல் மேலே சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, லைட்டாக நம்மளுக்கு ஹீட் ஆனால் போதும். 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே நாம் இதை எடுத்துடணும். வேகணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி கலர் வந்து மாறினா போதும். இப்போது இதை எடுத்துக்கலாம். இப்போது எடுத்தாச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கணும், ரொம்பவும் சப்பாத்தி மாதிரி வேக விட்டுறக்கூடாது, இல்லைன்னா சமோசா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி பிரித்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிரித்து எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எடுத்துக்கோங்க. இதை ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அன்ஈவனாக இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடுமே கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி ஷீட் செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷீட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது சமோசா ஷீட் கட் பண்ண ஓரங்களை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். சமோசாவை ஒட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கலந்ததுக்கப்புறமா நாம் சமோசா கட் பண்ண ஓரங்களை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு சமோசா கூட ஸ்டஃபிங்கில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது சமோசா சீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நாம் ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா கார்னரில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆயிலில் போடும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையுமே செஞ்சுட்டு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது. சமோசாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 சமோசா வந்து சேர்க்குறேன். உங்களோட கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். சமோசா வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஆயிலில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சமோசாவில் ஆயில் வந்து அவ்வளோவா நிற்கவே இல்லை. நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஆனியன் சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியான ரெசிபின்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நாம் கடையில் வாங்கினது போலவே டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.